அடுத்து பாத்தீங்கன்னா பேசுறது எல்லாமே பிராட் பித்தலாட்டம் தான். டோட்டலா என்ன பேசுறது அதை மாத்தி மாத்தி பேசுறதா இவருடைய ஒட்டுமொத்த வேலை. எப்படி பேசுறாருன்னு பாருங்க. தர்காவுக்கு பெரிய ஆதாரம் என்னமா, சவுதி அரேபியா தான் பெரிய ஆதாரமா கேளுங்க. அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சு அதை அப்படியே உல்டா பண்ணி சவுதி ஆதாரம் அப்படின்னு கேட்பாரு. சரியா, கேளுங்க. அப்ப தர்காக்கள் எல்லாம் இருக்கலாமா? இருக்கலாம். அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமில்ல? இன்னைக்கு மதீனா ஷரீஃபுக்கு போங்க, நபீல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதா ஷரீஃப் இருக்குதுலங்க, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தர்கா. இப்ப தர்காவே கூடாஞ்சோன்னா மதீனா ஷரீஃப்ல ஒரு பெரிய தர்கா வச்சிருப்பாங்களா? அதனால தர்காக்கள் அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கத்திலே இருக்கிறது. அப்படி இருந்தாதான் ஒரு அடையாளமாகும், மக்கள் எல்லாம் ஜியாரத்துக்கு வருவாங்க. தர்கா இருக்கலான்றதுக்கு என்ன ஆதாரமா? சவுதி அரேபியா தான் ஆதாரமா. பாத்தீங்களா, மதீனாலேயே பெரிய தர்கா, உலகத்திலேயே பெரிய தர்காவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போய் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம், 700-800 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழிகட்டவன் என்ன செஞ்சுட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு மேல ஒரு பச்சை டூமை கட்டி வச்சிருக்கிறான். அந்த டூமை தான் இடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அந்த டூமை தான் நொறுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கட்டளை மீறி கட்டப்பட்டதனால இடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை நிலைநாட்டுவதற்காக தான் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நடத்துகின்றோம் இன்ஷா அல்லாஹ் 51ஆம் தேதி. இப்பதான் இந்த வாய் தானே பேசுச்சு, சவுதி அரேபியா தான் ஆதாரம், எந்த குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லைன்னு இந்த வாய் தானே சொல்லிச்சு. இதே வாய் அடுத்து பேசுது பாருங்க. சவுதியில இல்ல அப்படிங்கறதால நம்ம செய்யக்கூடாதா? அல்லாஹ் தஆலா எதை பின்பற்ற சொன்னா? குர்ஆனை பின்பற்ற சொல்லி இருக்கிறான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற மட்டும் அல்லாஹ் சொன்னா. குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்றணும். அல்லாஹ் தஆலா எங்காவது சவுதியை பின்பற்றுங்கன்னு சொன்னானா? அது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்களா நீங்க சவுதி பின்பற்றுங்க? இல்ல அப்படிங்கும் பொழுது சவுதியில இல்லை ஆக இங்க ஓதக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? ஆலிம்கள் சொன்னாலே நம்ம கேட்க மாட்டோமே, அவங்க தப்பா விளங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது குர்ஆனையும் தெரியாத, ஹதீஸையும் தெரியாத அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அப்படி திருப்பி விடுறதுன்னா அது மார்க்கம் ஆயிருமா? சவுதி நமக்கு வழிகாட்டல் இல்லையே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சவுதி பின்பற்றுங்கன்னு சொன்னானே. சவுதி இருக்குது, சவுதியிலே பாருங்க, சவுதியில எப்படி நடக்குது தெரியுமா? இங்க சில பேர் சொல்லுவாங்க அங்க தர்காவா இருக்குது, அங்க மௌலிதா இருக்குதுதான், அது வேறு விஷயம். அது அந்த சப்ஜெக்ட் இப்ப நான் வரல. இப்ப அது கேக்குறாங்க, அப்ப சவுதி பின்பற்றும் இறைவன் சொல்லலையில, அதே சவுதியில தான் அமெரிக்க ராணுவமும் இறங்கி இருக்குது. அரைகுறை ஆடைகளோடு அமெரிக்க பெண்கள் இருக்கிறார்கள், மது அருந்துகிறார்கள். சவுதி கவர்மெண்ட் இதை அனுமதிச்சிருக்குது. அதனால மது அருந்துவது கூடும். ஏங்க சவுதி நாட்டிலே சவுதி கவர்மெண்ட் அனுமதிச்சாங்க நான் சொல்றேன், சரியாருமா? சவுதி ஆதாரமா? சவுதி ஆதாரமா? தர்காக்கு என்ன ஆதாரம்? சவுதி தான் ஆதாரம். எப்படி பாத்தீங்களா? அப்ப இது இந்த வாய், அது இந்த வாய், இது வேற வாய், அது நார வாயா? விளக்கம் சொல்லுங்க. தர்கா கூடுமா கூடாதுன்றது குர்ஆன் ஹதீஸ்ல எடுத்து சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்கா கட்ட சொன்னாங்கன்னு சொல்லு, ஆதாரம் காட்டு பார்ப்போம். அதை விட்டுட்டு சவுதி அரேபியாலேயே தர்கா இருக்கு அதனால கூடும். அப்ப சவுதி அரேபியால மௌலூத் ஓதுனா பின்னி எடுக்கிறாங்களே, தர்கா கட்டினா இடிச்சு தகர்த்துறாங்களே, சவுதி அரேபியால ஷிர்க் இல்லையே அப்படின்னா அவங்க சொல்றதுல ஆதாரம் ஆகுமா? நாங்க தான் ஆலிம் சாத்தினாலே கேட்க மாட்டோமே. எப்படி பாருங்க, பாயிண்ட பாருங்க. நாங்க தான் ரொம்ப பக்காவான குர்ஆன் ஹதீஸை தான் நாங்க ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். சவுதி எப்படி ஆதாரம் ஆகும்ன்றாருன்னா அப்ப இவர் எப்படிப்பட்ட ஆளு? நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது. அதுக்கு எடுத்து பாருங்க.